கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருள் கரம் உங்களை தாங்கி வழி நடத்துவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய எல்லையில்லா நன்மை திறங்களால் உங்களை நிரப்பி வழி நடத்துவாராக. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், இடைவிடாமல் நன்றி சொல்லுவோம், எப்பொழுதும் நன்றி சொல்லுவோம். போகும்போதும் வரும்போதும் எப்பொழுதும் நம்முடைய நாவு ஆண்டவருக்கு நன்றி சொல்லட்டும், அவரை மகிமைப்படுத்தட்டும். சேர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி
உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, மரியே வாழ்க தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரோடும் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலுமாக இன்றைய நாளினுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நம்மிடம் சில பேர் கேட்பாங்க, வாழ்க்கை எப்படி போகுது? அப்படி கேட்கின்ற பொழுது பெரும்பாலான நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எப்படியோ போகுது. சில பேரு கொஞ்சம் நக்கலாவே சொல்லுவாங்க, என் வாழ்க்கை நாசமா போகுது அப்படின்னு சொல்லி. இன்றைய நற்செய்தியில் சீடர்களுடைய வாழ்க்கையை விளங்கி கொள்ளாமல் சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கையை பற்றியும் விளங்கி கொள்ளாமல் கால் போன போக்குல எம்மாவுஸ் நோக்கி பயணப்படுகிறார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை வழியில் சந்திக்கிறார், நற்செய்தியை அவர்களுக்கு விளங்கச் செய்கிறார், அவருடைய உள்ளத்தில் விளக்கினை ஏற்றி அவர்கள் உள்ளம் பற்றி எரிய செய்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் வாழ்வின் சூழ்நிலைகளை பற்றி நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத போது, குழப்பத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கும் போது நம் கையில் இருக்க வேண்டியது இறைவார்த்தை. அன்பிற்குரியவர்களே, அதனாலதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவாரு, என் காலடிக்கு உன் வாக்கை விளக்கு அப்படின்னு சொல்லி. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்த்ததை போன்று எப்படி சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையை விளங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தார்களோ, இறை இயேசுவினுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தார்களோ, குழப்பமுற்று எம்மாவுஸ் நோக்கி இருளை நோக்கி பயணமானார்களோ, அமைதியை விடுத்து அந்த குழப்பத்தை நோக்கி பயணமானார்களோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, பல நேரங்கள்ல நாமளும் இறை வார்த்தையை எடுத்து தியானிக்காமல், இறை வார்த்தையை வாசிக்காமல் குழப்பத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கின்ற பொழுது நாம மறந்து விடுகின்ற ஒரு காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகள் நம்முடைய குழப்பத்தை நீக்கும் என்பதை. அன்பிற்குரியவர்களே, இன்று இறைமகன் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அந்த எம்மாவுஸ் நோக்கி சென்ற சீடர்களோடு உடன் நடந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிமிஷமும் உடன் நடக்கிறார். நாம குழப்பத்தோடு கலக்கத்தோடு நடக்கின்ற பொழுது நமக்கு தெளிவூட்டுகிறார். ஆனா பல நேரங்கள்ல நம்ம இதை புரிந்து கொள்ளாமத்தான் திரு விவிலியத்தை எடுத்து வாசிக்காம பலவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை எடுத்து வாசித்துக் கொண்டிருப்போம். எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னா, வாட்ஸ்அப்ல வரக்கூடிய செய்திகள், இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய செய்திகள், அல்லது ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லி அதுல வரக்கூடிய செய்திகள், தொலைக்காட்சிகளில் வரக்கூடிய செய்திகள் அப்படின்னு சொல்லி இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்திகளை அதிகமாக படித்து இந்த செய்திகளில் சில நேரங்கள்ல குழப்பம் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அன்பிற்குரியவர்களை மறந்து விடுகின்ற ஒரே காரியம் கடவுளுடைய இறை வார்த்தையை எடுத்து படிப்பது. நிறைய நேரங்கள்ல இறை வார்த்தையை ஒரு சில நேரங்கள்ல எதற்கு பயன்படுத்துகிறோம், பைபிள திருவிவிலியத்தை எதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பத்திரமா கொண்டு போய் சில காரியங்களை வைப்பதற்கு. எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னா, நம்முடைய ஆண்டு சந்தா புத்தகத்தை உள்ள கொண்டு போய் வைப்போம், அல்லது நம்முடைய ரேஷன் கார்டை உள்ள கொண்டு போய் வைப்போம், அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு சொல்லி அதை கொண்டு போய் உள்ள கொண்டு போய் வச்சுட்டு சில நேரங்களில் பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு இதெல்லாம் மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு போய் வைக்கிறோம். ஆனா அன்பிற்குரியவர்களே, மறக்காமல் அவற்றை எடுத்துக்கொள்ளும் நாம் மறந்து போகின்ற ஒன்று இறை வார்த்தை. இன்னைக்கு
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் இறை வார்த்தையை எடுத்து படிக்கவும் அதனை தியானிக்கவும் அதன் மூலமாக நம்முடைய குழப்பங்களை அகற்றி தெளிவான ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு அந்த பாதையிலே பயணிக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இதை நாம் உணர்ந்து கொண்டு தொடர்ந்து இறை வார்த்தையை எடுத்து தியானிப்போம், இறை வார்த்தையை வாசிப்போம், தொடர்ந்து இறை வார்த்தையிலே மகிமையை காணும்படியாக அருள் வேண்டுவோம். அன்பிற்குரியவர்களே, சேர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் எப்போதும் தியானிக்கும்படியாக, உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுடைய குடும்ப குழப்பங்களிலும் எங்களுடைய அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் தெளிவான பாதையை அமைத்துக் கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் துணை புரிவீராக. தொடர்ந்து ஆண்டவரே, சில நேரங்களில் குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உம்முடைய வார்த்தையை எடுத்து கூறி இன்னும் பலமூட்டுகின்ற நற்செய்தியை எடுத்து கூறுகின்ற நல்ல சீடர்களாக நாங்கள் வாழ அருள் புரிவீராக. சங்கீதம் திருப்பாடல் 149 அதிகாரத்திலே 4-5 வசனங்கள் வாசியுங்கள். ஆண்டவர் தம் மக்கள் மீது, நல்ல கை தட்டுங்க பாப்போம், நல்ல வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் ஏழையா இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பத்தில் இருக்கேன், என் தலையெழுத்து ஆண்டவர் எழுதி வச்சுட்டார் இல்ல. கடவுள் தன் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் இருக்கிற அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். என்ன செய்வாரு? ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் போல வெற்றி அளித்து. நீ எங்க தோல்வியை கண்டியோ, எங்கே துவண்டு சுருண்டு போய் கிடக்கிறையோ, எங்கே மற்றவங்களால ஏளன பொருளா பார்க்கப்படுகிறாயோ, அந்த இடத்திலே உங்களுக்கு வெற்றியை தந்து ஆண்டவர் என்ன தருவாரு? நல்ல பக்கத்துல கை கொடுத்து சிரிச்சு சொல்லுங்க, சிரித்துக்கிட்டே சொல்லுமா, உனக்கு வெற்றியை அளித்து, உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்படி தருவாரு? உங்களுக்கு எல்லாத்திலும் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாத்திலையும் ஆண்டவர் என்ன தருவாரு? வெற்றியை கொடுத்து ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதனாலதான் 5ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய அன்பர்கள் மேன்மையடைந்து களி கூறுவாராக, மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் மேன்மை அடைவீர்கள். நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலும் மேன்மை அடைவீர்கள். நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய கரம் உங்க வாழ்க்கையில செயலாற்றும். நீங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க. கைகளை தட்டி சொல்லுங்க, நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் நல்லா இருப்பேன். ஒரு 3 நேரம் சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம். எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி பெறுவோம். தேவனுடைய பெயரால் மேன்மையா இருப்போம். அதனாலதான் எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, இந்த மேன்மைக்காக இயேசு தன்னையே கையளித்தார். அவர் செல்வராய் இருந்தும் நமக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வர்களாக மாறினோம். நீ எப்படி உயர்வ? எனக்காக தெய்வம் சிலுவையிலே தன்னை கொடுத்தார். இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, எல்லாத்திலும் உயரும்படி இயேசு தன்னையே முழுவதும் கையளித்தார். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, எனக்காக இயேசு ஏழையானார். எல்லா நன்மைகளின் கருவூலமாகிய தெய்வம் எனக்காக சிலுவையில் இறங்கி வந்தார். அவர் ஏழையாய் மாறினார். அவருடைய ஏழ்மையினால் நாங்கள் செல்வர்களாய் மாறுகிறோம். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, முகவாட்டமா இருக்காதீங்க, எப்போதும் தரித்திரத்தை பேசாதீங்க, எப்போதும் ஏழ்மையை பேசாதீங்க, கடனை பேசாதீங்க, இழப்புகளை பேசாதீங்க. உங்களை உயர்த்துகிற தேவனை பேசுங்கள். உங்களை உயர்த்துகிற ஆண்டவரை அறிக்கையிடுங்கள். பிரியமானவர்களே, சங்கீதம் 112ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் 112:9, அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர், அவர்கள் நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும், மாட்சியுடன் மேலோங்கும். நீங்க எப்படி ஆவீங்க? மேலோங்குவீர்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இதுவரை வாங்குறவங்களா நீங்க இருந்திருக்கலாம். சத்தமா சொல்லுங்க, நல்ல கொஞ்சம் முகத்தை சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. வாங்கும் நீங்க
வாங்குறவங்களா இருந்திருக்கலாம், இனிமே கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எப்பா நாங்கள் வாங்கி தான்ப்பா பழக்கம், அப்படியா? இல்லை, நீங்கள் கொடுக்கிறவங்க. நீங்கள் யாரு? மேன்மை. கடவுள் என்ன மேன்மைப்படுத்த நான் யாரா மாறுவேன்? சத்தமா சொல்லுங்க. நான் என்னை ஆண்டவர் உயர்த்த உயர்த்த என்னை மேன்மைப்படுத்த நான் யாரா மாறுவேன்? நான் கொடுக்கிறவனா மாறுவேன்.